ஆங்கில சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் படிப்போம் பயன்படுத்துவோம்ல. ஒவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. நமக்கு தெரியும் ஒவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவல்னா உயிரெழுத்து. நம்ம தமிழில் உயிரெழுத்து மாதிரி ஆங்கிலத்தில் ஒவல் வந்து AEIOU. ஸோ கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கன்சோனன்ட்னா மெய்யெழுத்து. தமிழில் நம்ம வந்து மெய்யெழுத்து சொல்கிறோங்களா, இக்கு இங்கு இச்சு. அது மாதிரி ஆங்கிலத்தில் AEIOU அதை தவிர மீது எல்லாமே மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஹோமோன்னா ஒரே மாதிரியான அந்த மாதிரி. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோன்னா ஒன்று அந்த மாதிரி. லிங்குவல்னா மொழி. ஸோ ஒரு மொழி. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், 2 பேர் பேசிக்கிறது, கன்வர்சேஷன் பண்ணுறது. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசிக்கிறது, அது டிஸ்கஷன் பேர், கலந்துரையாடல்னு பேர். இந்த கன்வர்சேஷனுக்கும் டிஸ்கஷனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கன்வர்சேஷன்னா 2 பேர் பேசிக்கிறது, அது உரையாடல். டிஸ்கஷன்னா 4-5 பேர் சேர்ந்து கலந்துரையாடுறது, ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து டிஸ்கஷன், கலந்துரையாடல்.